தேரிழந்தூர் அர்-ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். ஈரோடு மாவட்டத்தின் முஸ்லிம் அசோசியேஷன் மீலாது நபி விழாவிற்கு வருகை தந்துள்ள மரியாதைக்குரிய ஐயா, எனக்கு இது அதிசயம். சாதாரண நாள் தான், இறைவன் நாடுனா கூட்டத்தை ஸ்டார்டிங் ரகமத்தை எல்லாம் பொழிஞ்சான். ஜஸ்ட் அதுக்குள்ளே பள்ளிக்குள்ளே போனோம். உடனே அல்ல மீண்டும் அதை கூட்டத்தை உருவாக்க கொண்டான ஒரு மலையை ஸ்டாப் பண்ணிட்டான். இது என்ன தெரியும் கேட்டிங்கன்னா, மத நல்லிணக்கத்துக்கு தந்தை பெரியார்பன் ஒரு எடுத்துக்காட்டாக இங்கே விளங்கியிருக்கு. ஏன்னா பள்ளிக்குள்ளே ஐயா வந்தாங்க, அந்த ஸ்டாலின் குணசேகரன்லாம் வந்தாங்க. ஐயா இதை தமிழகம் முழுவதும் கொண்டு போவார். அதுக்காக நான் இதை சொல்ல வரேன். ஐயா அதாவது பட தயாரிப்பாளர், திரைக்கலைஞர் என்று சொல்லலாம். அவருக்கு என்றைக்கும் வயதே ஆகாது. உள்ளத்தால் இதாயத்தை பெற்றவர் என்று தான் நான் கருதுவேன். அவருடைய பேச்சுகள் மிகப்பெரிய விஷயமாக இருக்குது. இந்த கூட்டத்திற்கு ஐயா வந்ததுக்கு மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கொண்டு, அடுத்ததாக இந்த புக்கை வெளியிட்டார் அண்ணன் ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள். அவரை நான் சந்தித்து இந்த கூட்டத்துக்காக அழைக்க சென்றிருந்தேன். நான் தொழில் ரீதியாக 20 ஆண்டுகளுக்கு முன்பாக அண்ணன் நமக்கு தெரியும், ஃபோட்டோ ஒர்க் அண்ணன் அதாவது கிட்டத்தட்ட வருஷமான அந்த ஸ்கூல் ஆசிரியர்கள்லாம் கிஃப்ட் கொடுப்பாங்க. 1000, 1400 ஃபோட்டோஸை கொடுப்போம். அதெல்லாம் செய்து கொடுத்துருக்கு. அதெல்லாம் அண்ணனுக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வந்து எங்கே என்னென்னு பதிவு கொண்டுட்டு வர அவர் பாட்டுக்கு லிஸ்ட்டு நம்ம பழக்காத்தூருடைய சமூக சொந்தங்களுடைய லிஸ்ட்டை கொடுக்குறாரு. எனக்கு அதிசயமாயிடுச்சு. ஒரு முக்கியமான கூட்டத்தில் இருந்திருக்கார். அது என்னது இல்லை. உடனே அவர் சரி இது என் வீட்டுக்கு தானே போகிறீங்க, என் வீட்டுக்கு தான் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தையே கேன்சல் பண்ணிவிட்டு அல்லாவோட உதவி கொண்டு இந்த கூட்டத்துக்கு அவர் அனுமதி கொடுத்து வந்தார். புக்கு ஆக்சுவல் பார்த்தீங்கன்னா சென்னையில் வெளியிட்டது அண்ணன். இங்கே அந்த வெளியிட்ட புக்கை இங்கே அறிமுகப்படுத்தி தந்தை பெரியார் மண் வாழ்த்திரை வழங்கி வெளியிட்டிருக்கார். அண்ணனுக்கு நன்றி. அதே போல் அண்ணன் சிஎம்என் சலீம், அண்ணன் சிஎம்என் சலீம் இன்றைக்கி நேரத்தில் திட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக தெரியும். தமிழ்நாடு முஸ்லீம் கல்வி இயக்கத்தினுடைய நிறுவனர், வரலாற்று ஆய்வாளர். இன்றைக்கி தமிழகம் முழுவதும் நம்மளோட மக்கள், சமுதாய சொந்தங்கள், குறிப்பாக சகோதரிகள் கண்ணியத்துடன் கல்வி, மார்க்க கல்வியும் உலக கல்வியும் சேர்ந்து இணைந்து பயணிக்க வேண்டும் என்று ரொம்ப ஆர்வத்தோடு அவருடைய களப்பணியை ஆற்றிக்கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் இங்கே வருகை தந்ததற்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கொண்டு, இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தின அமானி அஜத் அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொள்வதுடன், இந்த இறை இல்லத்தை அதாவது ஒரு இறை இல்லத்தை நிர்வகிக்கிறதற்கு அச்சப்படணும் உண்டா இல்லைங்களா? அல்லாவுடைய இல்லம், கணக்கு வழக்குகளில் அஞ்சிக் கொள்ளணும். அப்படிப்பட்ட ஒரு நிர்வாகிகள் இன்று அதாவது இறை இல்லத்தின் நிர்வாகிகள், தலைவராகட்டும் செயலாளராகட்டும் இந்த கூட்டத்தில் பங்கெடுத்துள்ளார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த எளியனுக்கு நீங்கள் கொடுத்த அங்கீகாரம் என்று நான் என்னை ஏற்றுக்கொள்கிறேன். அதே அடிப்படையில் நம்மளுடைய முகல்லா ஜமாத், குறிப்பாக பள்ளியுடைய தலைவர் அண்ணா ரஃபீதீன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியும், இந்த பள்ளியுடைய நிர்வாகிகளுக்கும் மனமார்ந்த நன்றியும் சொல்லிக்கொள்கிறேன். குறிப்பாக தொகுப்பை உலகம் இவ்வளவு நேரம் வழங்கி கொண்டிருந்த செக்ரட்டரி அப்பாஸ் அண்ணனுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன், இந்த கூட்டத்திற்கு முன்னிலை வைத்து கொண்டிருக்கிற, குறிப்பாக இந்த கூட்டத்திற்கு முன்னிலை வைத்து கொண்டிருக்கக்கூடிய சமூக சரிய சட்டத்தின் ஆளுமைகள் முனைவர் ஹாஜி முகமது இஃபாய்த்துல்லா அரசு காஜி அவர்களுக்கும் நன்றி சொல்லிக் கொள்வதுடன், உலமா பெருமக்கள், மார்க்க அறிஞர் உங்கள் அனைவருக்கும் ஈரோடு மாவட்ட அசோசியேஷன் சார்பாக நன்றி சொல்லிக்கிறேன். அதுமல்லாமல் சமூகத்தின் அரசியல் அறங்காவலர்கள், நம்முடைய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஜாஃபர் சாதிக் அவர்களுக்கும், விடுதலை சிறுத்தைகள் சார்ந்த அருமை சகோதரர் SM சாதிக் அவர்களுக்கும், தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சித்திக் அவர்களுக்கும், இந்திய யூனியன் முஸ்லீம் சார்பாக மாவட்ட தலைவர் ஆரிஃப் அவர்களுக்கும்,
எஸ்டிபி கட்சியின் மாவட்ட பொருளாளர் ஃபர்காம் அகமது அவர்களுக்கும், இன்று தமிழகம் முழுவதும் எழுச்சியாக பல மீடியாக்களில் உலா வந்து கொண்டிருக்கிற தமிழக வெற்றி கழகத்தின் மாநகர தலைவர் சகோதரன் ஹக்கீம் அவர்களுக்கும் மற்றும் பத்திரிகை நிர்வாகிகளுக்கும், நம்முடைய நண்பர்களாகிய காவல்துறை சகோதரர்கள் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெற்று ஐயா அவர்களை கருத்துரை, அதாவது சமூகத்தின் எழுச்சுரை அழைக்க வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கிறேன். நன்றி, வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும்.